கல்யாணமான மறுநாளே பொட்டிய தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாலே ஞாபகம் இருக்கா? உங்க அக்கா டெலிபோன் பண்ணியா இந்த மாதிரி பொண்ணு வந்துகிட்டு இருக்கான்னு. அவ ஆட்டோ ரிக்ஷால வந்த போதே நான் முடிவு பண்ணிட்டேன் அவ என் கூட தங்க கூடாதுன்னு. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். பார்த்தா பக்கத்துல ஆண்டாளு. அவளை தூக்கி படுக்கையில போட்டேன். பக்கத்துல நான் உட்கார்ந்தேன். பொண்ணு பார்த்தா பஞ்சா பறந்து போயிட்டேன். எதுக்கு மாமா? எல்லாம் நாடகம் தான் மாப்பிள. என் பொண்ணு என்ன வெறுக்க வேணாமா, உங்களோட சேர்ந்து வாழ வேணாமா, அதுக்குதான். மாப்பிள, இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கீங்க. லைஃப்ல முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க. எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் மாப்பிள. என் பொண்ணு கிட்ட அடுத்த வேளை சோத்துக்கே அக்கா மாமா கையை எதிர்பார்க்கிற ஒரு வெட்டி பைய அப்படின்னு உங்களை பத்தி நான் சொன்னேன். அன்னைக்குதான் அவளுக்கு மகா கோபம் வந்தது. உங்களை உருவாக்கினா என்ன தூக்கி எறிஞ்சா. அவ என்ன தூக்கி எறிஞ்சாலேன்னு கூட நான் வருத்தப்படல. படுபாவி பொண்ணு உங்களை எப்போ அணைச்சிக்க போறானோ அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. 5 ரூபாய் காசோட நான் மெட்ராஸுக்கு ஒரு பொறுக்கியா வந்தேன் மாப்பிள. ஒரு சேரி பொண்ணு என்ன காதலிச்சா. அதுக்கப்புறம் 5 கோடி ரூபாய் வரைக்கும் நான் சம்பாதிச்சேன். ஆனா அவ செத்ததுக்கு அப்புறம் 5 கோடியா தான் இருக்கு. 1 ரூபாய் கூட என்னால மேல சம்பாதிக்க முடியல. நான் சம்பாதிச்சது காரணம் அவளோட சிரிச்ச முகம் தான் மாப்பிள. மாமா, நீ சொல்றது எனக்கு புரியல. மாப்பிள, இப்பெல்லாம் தனிமையில இருக்கிற போது மனசு குரங்குத்தனமா இதையெல்லாமோ நினைக்கிறது. நீங்க முன்னுக்கு வர நேரம் மாடு மாதிரி உழைக்கிறீங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவை, ஒரு மாறுதல் தேவை, ஒரு ஆறுதல் தேவை, ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை. கண்டிப்பா ஒரு பொண்ணாலதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்போ என் பொண்ணு அந்த மாறுதலை உங்களுக்கு கொடுக்கலையோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை தேடி நீங்க போறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மாப்பிள. மாமா, அவளுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் சார வரைக்கும் அவளை தவிர எந்த பெண்ணையும் என் மனசுல கூட நினைக்க மாட்டேன். இந்த நாகர்கோயில் நாதமுனி வெச்ச குறி தப்பாதுன்னு இத்தனை நாளா பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க விஷயத்துல குறி மட்டும் தப்பல, திருப்பி என்னையும் சுட்டுடுச்சு. நீங்க என் மாப்பிளையா கிடைச்சது என் பொண்ணோட அதிர்ஷ்டம். நீ எங்கம்மா இங்க? இது என் புருஷனோட ஃபேக்டரி. நான் இங்க வரதுல என்ன தப்பு நாதமுனி? நாதமுனியா? பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம மாப்பிள்ளைய இன்னொருத்தியோட போக சொல்றீங்களே. உங்களை நாதமுனினாவது கூப்பிட்டேன்னு அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. நீ எதுக்குமா இங்க வந்த? என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன்.